வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னே 2017ஆம் ஆண்டு 13வது கேள்வி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன கேள்வி கட்டிக்காங்க? ஏபி ஆனது ஓவை மையமாக கொண்டு ஒரு வட்டத்தின் விட்டம். ஆகவே ஏபி என்பது என்ன? ஒரு விட்டம். அடுத்து வட்டத்தின் மீது புள்ளி சி உள்ளது. வட்டத்தின் மீது சி இருக்கான். ஓகே. அடுத்தது ஏபி சமன் 10 சென்டிமீட்டர். ஆகவே ஏபி என்பது என்ன? அந்த வட்டத்தின் விட்டம், அது 10 சென்டிமீட்டர். அதே போல் சிபி சமன் என்ன? 6 சென்டிமீட்டர். சிபி என்பது என்ன? அந்த வட்டத்தின் நான் என்று சொல்லலாம். சரிதானே? ஆகவே அந்த சிபி எவ்வளவா? 6 சென்டிமீட்டர் என்று தந்திருக்காங்க. அடுத்து கேள்வி என்ன கேட்டாங்க? ஏசியின் நீளத்தை சென்டிமீட்டரை காண்க. இதில் பார்க்கும்போது ஒரு வட்டம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே மையமோ இருக்கு, ஏசிபி என்ற ஒரு முக்கோணமும் இருக்கு. அதையும் ஒருக்கா பார்த்து வச்சு மைண்டில் போட்டுக்கொள்ளணும். சரிதானே? இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த படத்துக்கு இருக்கு. இதில் நமக்கு தரவுடைய என்ன தந்திருக்காங்க? ஏபி என்ற ஒரு விட்டம். நமக்கு தெரியும் விட்டம் என்று சொன்னால் என்ன? 2 ஆரைகள் சேர்ந்தது தான் என்ன? ஒரு விட்டம். ஆகவே ஏஓ என்ற ஒரு ஆரையும் ஓபி என்ற ஆரையும் சேர்ந்து தான் என்ன? ஏபி என்ற விட்டம் வந்திருக்கு. இன்னொன்று தெரியணும் உங்களுக்கு, சிபி என்றது நான், அதே போல் ஏசி என்றதும் ஒரு நான், வட்டத்தின் நான். அதே போல் உங்களுக்கு ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு, அரைவட்ட கோணம் என்ன? செங்கோணம். ஆகவே அந்த ஏபியிலிருந்து அந்த சிக்கு போகிற அந்த 2 துண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிபி என்ற கோணம் 90 பாகை. அரைவட்ட கோணம் செங்கோணம். அதனால் இருக்கேன் ஏஓபி என்றது வட்டத்தின் விட்டம், அது ஏபி என்று வரும். சரிதானே? விட்டம் என்பது 2 ஆரைகள் இணைந்தது, அதையும் சொல்லிட்டேன். அடுத்தது இதில் ஏசிபி ஆனது ஒரு செங்கோண முக்கோணி. அது உங்களுக்கு விளங்குது தானே? 90 பாகை இருந்தால் செங்கோண முக்கோணி. எப்படி என்றால் ஏசிபி ஆனது 90 பாகை அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றம் விளங்கித்தானே? ஆகவே 90 பாகையில் ஒரு முக்கோணம் வந்தால் செங்கோண முக்கோணம். ஆகவே பைதகரஸின் தேற்றம் போட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? 2 பக்கத்தில் நீளம் தெரிஞ்சால் தெரியாத பக்கத்தில் நீளத்தை கண்டுபிடிக்கலாம். ஆகவே விட்டம் 10 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 6 சென்டிமீட்டர், தெரியாத பக்கத்தை நான் ஏசி என்று போட்டிருக்கேன். ஆகவே பைதகரஸின் தேற்றப்படி 10 வர்க்கம் சமன் 6 வர்க்கம் சக ஏசி வர்க்கம் என்று போட்டுட்டு 10 100 சமன் 6 36 சக ஏசி வர்க்கம் சமன் 100 சய 36 சமன் ஏசி வர்க்கம். இப்போ ஏசி வர்க்கம் சமன் 64. அப்போ அந்த 64 நம்ம வர்க்கிச்சோம்னு சொன்னால் என்ன? ஏசி சமன் 8 சென்டிமீட்டர் விடையாக வரும். ஆகவே கேட்ட கேள்வி என்ன? ஏசி என்ற நீளத்தை சென்டிமீட்டரில் தருக. ஆகவே சென்டிமீட்டர்லண்டு கேட்டான்டா 8 சென்டிமீட்டர் எழுத்தில் கொடுக்கணும். சரிதானே? நம்ம இப்படியான கேள்வி வரக்குள்ள கேள்வியில் சென்டிமீட்டர் கேட்டுத்தாங்கன்னு சொன்னால் சென்டிமீட்டரில் எழுதிடணும். மீட்டரில் மாதிரிலாம் கொடுக்கப்படாது, கவனமாக இருக்கணும். சரிதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லேர்ன் அண்ட் க்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தால் அதை கமெண்டில் போடுங்க.